இந்த காலகட்டத்தில் நம்ம சாங்ஸ் கேட்க அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது ஸ்பாட்டிஃபை தான். இந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பிளெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த பிளெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வழியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ளேலிஸ்ட் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் லிசன் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது நீங்கள் ஒரு சாங்ஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த ப்ளேலிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களால் 10 ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்க இந்த ப்ளேலிஸ்ட்டுடைய சாங்ஸை லிசன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபை வாங்க. இதில் யுவர் லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்வைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த இன்வைட் அப்படிங்கிறத கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆட் ஆகிடுவாங்க. இது வழியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சாங்ஸை லிசன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்லீப் டைமர். இந்த ஸ்லீப் டைமர் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். இந்த ஸ்லீப் டைமர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாங்ஸை ப்ளே பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் சாங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது எந்த டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு சில ஹேபிட் இருக்குது. சாங்ஸ் கேட்டுகிட்டே தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க தூங்கினதுக்கப்புறமும் சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்லீப் டைமர் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாங்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறமோ அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதனால் உங்களுடைய பேட்டரியை நீங்கள் வந்து ஈஸியாக சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி ட்ரைனிங் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா ஏதோ ஒரு சாங்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீப் டைமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த சாங் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதுக்கு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுங்க. நான் இப்போ 5 மினிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா நம்மளுடைய டைமர் செட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சாங் வந்து ப்ளே ஆகுறது ஸ்டாப் ஆகிடும். தேர்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ப்ளே ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இந்த வீடியோ ப்ளே ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்ணணும், நமக்கு டேட்டா கம்மியாக தான் கன்சியூம் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் செட்டிங்ஸ் வந்துடுங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா டேட்டா சேவிங் அண்ட் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டேட்டா சேவர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து நீங்கள் என்னவா பண்ணிக்கணும்னா ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த இடத்துல வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகாது, வெறும் ஆடியோ மட்டும்தான் ப்ளே ஆகும். ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய லிஸ்ட்டில் 4th ஆப்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷன். ஷேர் பண்ணுற ஆப்ஷனில் என்ன பெருசான ட்ரிக் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணலாம், அல்லது ஷேர் ஐக்கான் இருக்கும் அதை கூட கிளிக் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் பிளாங்கான ஒரு பேஜ், அதுக்கப்புறம் ஒரு கிரேடியன்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபுல் பிளாக் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எடிட் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி புதுசான ஒரு டிசைனில் கொடுப்பாங்க. ஸோ இது வழியாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணி அந்த குறிப்பிட்ட சாங்கை மட்டும் அவங்களால ஈஸியாக லிசன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான சாங்ஸை மட்டும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவில் லாஸ்டான ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற சாங்ஸ், புதுசாக ரிலீஸ் ஆன மூவிஸோட சாங்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷன் வழியாக உங்களால் லிசன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி போய் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற எல்லா சாங்ஸுமே இதில் காமிச்சிருவாங்க. அதாவது புதுசாக ரிலீஸ் ஆகக்கூடிய மூவிஸ், புதுசாக ரிலீஸ் ஆன மூவிஸோட சாங்ஸ் அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட்டையும் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.